அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே, வணக்கம். துலாம் ராசி அன்பர்களுக்கு புதன் பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். புதன் பகவான் ஜனவரி 11ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்கிறார். அவர் ஜனவரி 11ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 28ஆம் தேதி வரை மகர ராசியில் அவர் சஞ்சாரம் செய்வார். ஜனவரி மாதம் 11ஆம் தேதி புதன் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்கிறார். அவர் ஜனவரி 11லிருந்து 28ஆம் தேதி வரை மகர ராசியில் சஞ்சாரம் செய்வார். அவர் 4ஆம் இடத்துக்கு செல்கிறார். நன்மை பெருகும். முறைப்படி துலாம் ராசினருக்கு புதன் பகவான் 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்திற்கும் விரயஸ்தானத்துக்கும் உரியவர். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும். பரஸ்பரம் அந்யோன்யம் பெருகும். ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வர். வீட்டில் இதுவரை சலசலப்பு இருந்தால் எதுவுமே இருக்காது. குடும்ப செலவுக்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகளால் புகழ் பெறுவர். பிள்ளைகள் தங்கள் பேச்சை கேட்பார்கள். சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் இருக்காது. கணவன் மனைவி இருவரும் சேர்ந்தே வெளி இடங்களில் வெளி விசேஷங்களுக்கு செல்வீர்கள். திருமணம், கோயில் விழாக்களுக்கு ஒன்றாக சேர்ந்து சென்று வருவேன். தடங்கலான தாமதமான சுபகாரியங்கள் நல்ல விதமாக நடைபெறும். உத்தியோகத்தை பொறுத்தவரை தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு கிடைக்கும். இடமாற்றம் தாராளமாக கிடைக்கும். உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவர். தங்களுடைய துறையில் தாங்கள் புகழ் பெறுவீர். பிறர் வேலைகளையும் சேர்த்து செய்து புகழ் பெறுவீர். உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவார்கள். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. சிலர் உத்தியோகத்திற்காக குடும்பத்தினை விட்டு பிரிந்திருக்கலாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தினமும் உபயோகிக்கும் காய் கனிகள், வெந்தயம், பாசிப்பயிறு போன்றவற்றை விற்பனை செய்யும் வியாபாரிகளுக்கு அபரிமிதமான லாபம் உண்டாகும். பொருட்கள் எதுவுமே தேக்க நிலையில் இருக்காது. பண வரவுகள் பல மடங்கு பெருகும். ஆசிரியர் தொழில், கணக்கர்கள், தரகு கமிஷன் ஏஜென்ட்டுகள், இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ், ஸ்டேஷனரி வணிகம் செய்வோர், ஜவுளி வியாபாரத்தில் ஈடுபடும் அன்பர்களுக்கு லாபம் பல மடங்கு பெருகும். தொழிலாளர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். பார்ட்னர்ஸுடைய ஒத்துழைப்பு தங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். ஆக துலாம் ராசியினர் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் புதன் பகவான் சஞ்சாரம் செய்வதால் சுகம் பெருகும். வீடு கட்ட ஆசைப்படுபவர்களுக்கு வீடு கட்டலாம், மனை வாங்கலாம். ஐடி துறை அன்பர்களுக்கு வேலை இழந்தோருக்கு நல்ல வேலை கிடைக்கும். சிலர் வெளிநாடுகளுக்கு சென்று கம்பெனிகளில் வேலை செய்யலாம். பண வரவுகள் பல மடங்கு பெருகும். பத்திரிகை துறை அன்பர்களுக்கு நன்கு புகழ் பெறுவீர். பொதுமக்களிடையே புகழ் செல்வாக்கு தங்களுக்கு பெருகும். தரகு கமிஷன் ஏஜென்சி, ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடும் அன்பர்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் பொருள் வரவு, பண வரவுகள் தங்களுக்கு உண்டாகும். ஜவுளி வியாபாரத்தில் புது புது டிசைன்களை அறிமுகம் செய்வீர். வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வீர். கல்வித்துறையை பொறுத்தவரை மாணவர்கள் நன்றாக படிப்பர். நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். ஆக துலாம் ராசி அன்பர்களுக்கு எதிலும் வெற்றி, எங்கும் வெற்றி என்பது உண்டாகிறது. ஏற்கனவே துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு சாதகமாக இருக்கிறார். சனி பகவான் சாதகம், கேது பகவான் சாதகம். இந்த நேரத்தில் பழைய கடன்களை அடைக்க வேண்டும். சேமிப்பினை தொடர வேண்டும். அனைத்துமே நன்மையாக நடைபெறும். கோவிலுக்கு சென்றால் புதன் பகவானை வழிபடுங்கள். மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.